This video is presented by Chettinad Thari. சக்தி, நீ அழகாக இருக்க நினைக்கல, நீ நல்லா பேசணும்னு நினைக்கல, இந்த ஷோ நல்லா போகணும்னு தோணலை. ஆனால் இல்லை, நான் அது ஒன்று பயமாக இருக்கு. யோசிச்சு சொல்லு. முடியாது முடியாது என்னால முடியாது. முடியாதா? என்னால முடியாது. ஆரம்பிச்சு தானே முடியும். இன்னும் ஆரவே மக்களே. அந்த சக்தி இல்லை, இது நூறுசாமி சக்தி. Hi, hello everyone. Welcome to Chettinad Thari presents Aarti Ravi Show. ஸோ இன்றைக்கி நம்ம கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவரை நம்ம டப் ஸ்மாஷ்லேருந்து டிக்டாக்ல பார்த்தோம், டிக்டாக்லேருந்து ரீல்ஸ்லேருந்து குக் வித் கோமாளிலேருந்து இன்னைக்கு வெள்ளி திரையில் நம்மளெல்லாம் அசத்திக்கிட்டு இருக்காரு. இட் இஸ் நன் அதர் தேன் ஆர் சக்தி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சக்தி. வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ, ஸோ ஹானர்ட். அதாவது அது ஃபஸ்ட் எபிசோடா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது சீட்டில் உட்காந்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த சேர் நடங்கிறது எனக்கு வரையும் ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் அப்படியே ஜாலியாகவே இருங்க. சூப்பர், ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் கங்க்ராட்ஸ். இன்னும் நிறைய இந்த பாட்காஸ்ட் வந்து இன்னும் பெரிய காஸ்ட்லாம் கூப்பிட்டு நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி, தேங்க்யூ ஸோ மச் எங்களோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணதுக்கு. ஸோ வில் ஜம்ப். இப்போ வந்து நான் உங்களை இன்ட்ரோ கொடுத்த மாதிரி தான் உங்களை வந்து நாங்கள் இந்த டப் ஸ்மாஷ் இந்த மாதிரி வேறு இடத்துல பார்த்துருக்கோம். இன்றைக்கி வெள்ளித்திரையில் பார்த்துட்ருக்கோம், மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை தாண்டி சக்திங்கிறது யார்? அதான் இவ்வளோ நாளாக டப் மேஷோ டிக்டாக், ஆக்சுவலி மோஸ்ட்லி டிக்டாக் தான். டப் மேஷர் வந்து டிக்டாக் மாறினதுக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தது. அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேர் தெரிஞ்ச சக்தின்ற பேர் 2016 நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. அண்ட் சக்தின்ற நேம் ரொம்ப அது யூனிசெக்ஸ் வேறு. ஆமாம். ஸோ நிறைய இடத்துல இருக்கும். அது வந்து சக்திக்கு ஒரு உருவம், என் உருவமாக அமைஞ்சு இப்போ இவ்வளோ பேருக்கு தெரியுதுன்றது அது ரொம்ப ஹாப்பி. அது இல்லாமல் சக்தினா வந்து காலேஜ் செகண்ட் இயர் வரையுமே அவன் வந்து ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட்டு. பேசினாலே வந்து என்னோடய சீக்ஸ்லாம் வந்து செவந்துடும். அந்த அளவுக்கு வந்து, அதாவது இந்த ரசகுல்லா வெள்ளையாக இருக்கும்ல, அது வந்து பேச ஆரம்பித்தா பன்னீர் ஜாமுனாக மாறிடும், பிங்கிஷ் ஆகிடும். சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. எஸ், ஆமாம். இதுவே நான் பின்னோக்கி போனால் தான் என்னால் நம்ப முடியும். ஸோ அப்படி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக மாதிரி ஷையாக பேசினாலே, கேர்ள்ஸ் கிட்ட பேசினாலே அவ்வளோ ஷையாக இருக்கும். அச்சிச்சோ, ஏன்னா எங்கள் அம்மா போட்டு பொழந்துருவாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன பொண்ணு வந்து எங்கள் சாக்லேட் கொடுத்துச்சு, பர்த்டே அன்றைக்கி கொடுத்தோன்னா, ஏன் கேர்ள்ஸ் கிட்டலாம் சாக்லேட் வாங்குற, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழுவு விட்டாங்க. ஸோ அப்போல்லாம் அந்த ஒரு ஜோனே ஸ்கூல்லேயும் ரொம்ப சைலண்ட்டு, பட்டை போட்டு ஒரு சந்தனத்தை வச்சு விட்ருவாங்க. அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி இருந்தால் நான் மட்டும் தனியாக ஒரு ஜோனில் இருப்பேன். பார்த்தாலேப்பா இவன் ரொம்ப பாவம், இவன் படிக்கிற பையனாக தான் இருப்பான்ற மாதிரி ஒரு முகபாவனை. ஆமாம், அது ஆகிடும். அதுக்கப்புறம் பட் ஆனால் இருந்தாலும் ஸ்கூல் டைமில் வந்து இந்த ஆனுவல் டேலாம் டான்ஸ் ஆடணும்னு பெரிய ஆசையாக இருக்கும். எல்லாரும் கண்ணும் நம்ம மேலே இருக்கணும், என்டர்டெயின் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு ஸ்கூலில் இருந்தே. பட் 4th ஸ்டாண்டர்டில் ஆரம்பிச்சது இந்த ஆசை. ஆனால் ஸ்கூலில் நடக்கவே இல்லை. நான் போய் ஏதாச்சும், நான் மேம் இன்ட்ரோவர்ட்டில் போய் கேட்கவும் முடியாது, நானும் வந்து ஆடுறேன் அப்படின்னு அப்படி பேசலான்னு போனால், ஓகே 4 மெம்பர்ஸ் ஓகே யூ கைஸ் ஆர் கோ அப்படின்றவாங்க. ஐயோ போச்சேன்ற மாதிரி ஆடும் போதெல்லாம் எனக்கு ஒரு நாள் இப்போடா ஆடுறதுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அது ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, எல்லோரும் நம்மளை பார்க்கணும் அந்த வந்து ஸ்கூலில் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்ததுனால போய் கேட்கவும் முடியல. நான் ஸ்டேஜில் ஆடுறதுனால என்னை லீடர் ஆக்கிட்டாங்க கிளாஸில். இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டமான வேலை இந்த லீடர் தான். அதுவும் லீடர்னா ஒரு எப்படி சொல்கிறது, அவன் கிளாஸை பார்த்துப்பான், அவன் கண்ட்ரோலில் வச்சுருப்பான்லாம் இல்லை, எல்லாரும் அடியோ இவன் தான் தாங்குவான். இவனை போட்டு ஈஸியாக பொழக்கலான்னு தான் அந்த ஸ்கூலில் லீடர்லாம் கொடுப்பாங்க. பட் ஆனால் ஸ்கூலில் அது நடக்கலை. ஐயோ டான்ஸ் ஆட முடியலையேன்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. சரி காலேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் காலேஜில் கல்ச்சரல்ஸே கிடையாது. விவேகானந்தா காலேஜ் ஒன்லி இந்த கான்ஃப்ளூவன்ஸு அந்த மாதிரி இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் அண்ட் ஸ்போர்ட்ஸ்லலாம் பயங்கரம். விவேகானந்தா வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து எங்கள் காலேஜில் இருந்து தான் போயிருக்காங்க. ஸ்ரீகாந்த் சாராக இருக்கட்டும், நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் பயங்கரம். பட் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக பெருசாக இல்லை நான் படிக்கும்போது. இப்போ மேபி வந்திருக்கலாம். ஸோ அதனால் எனக்கு அந்த டைமில் அதுவும் பண்ண முடியல. அப்போது தான் வந்து நடுவில் டிக்டாக் கொஞ்சம் பூம் ஆச்சு நான் காலேஜ் படிக்கிற டைம். ஸோ அப்படி ரேண்டமாக லூஸு மாதிரி பண்ணி, அப்போல்லாம் எனக்கு மீடியாவில் வர ஆசைலாம் இல்லை, சும்மா ரேண்டமாக ஏதோ போட்டு விடுவோமே இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு நாளைக்கு ஒரு 20-30 சும்மா எங்கள் அம்மாலாம் போட்டு
திட்டி தாளிப்பாங்க. டெய்லி அயன் பண்ணி வைக்கிறேன், நீ எடுத்து போட்டுங்கிறியா சட்டையை அப்படின்னு சொல்லி திட்டி தாளிப்பாங்க. என் பெட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த ஜிஏ ரோட்டில் இந்த A to Z 100 ரூபா டிஷர்ட் கடை மாதிரி தான் இருக்கும். பெட்டு ஃபுல்லாக டிஷர்ட்டு ஷர்ட்டு பேண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்து திடீர்னு ஒரு வீடியோ ஒரசாதன்னு ஒரு சாங், அது பயங்கர பூம் ஆகி அது நிறைய பேர் அப்போ தான் என் அக்கௌண்ட்டில் என்னடா ஒரு வீடியோக்கு 1000 வியூஸ்லாம் வருது. அப்போல்லாம் 1000, இப்போல்லாம் ரொம்ப ஈஸி இல்லை. ஸோ அந்த டைமில் பெருசாக யாரும் யூசர்ஸும் எதுவும் இல்லை. ஸோ 1000 10,000 வியூஸ்லாம் போகும்போது ஓ மை காட் நம்ம வீடியோக்கா இவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அது டிராஸ்டிக்லி திடீர்னு ஒரே நாள் பெட்ரோல் ரேட்டு பயங்கரமாக போகிற மாதிரி திடீர்னு பார்த்தா ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டு எல்லாம் பயங்கரமாக போயிடுச்சு. இது டிக்டாக்ல. ஆமாம், டிக்டாக்ல. அதுக்கப்புறம் அந்த டிக்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஆட் ஆச்சு அந்த ஆப் மூலமாக. அப்படி இன்ஸ்டாகிராம் தாவிட்டேன். அது வந்து கடை திறக்கிறதுக்கு புது டைம்ல நம்ம போயிடுறது. அங்கே அப்படியே அங்கே இருக்கிற ஃபாலோவர்ஸ்லாம் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இன்ஸ்டாவில் ஒரு 10,000, அப்போல்லாம் 10,000 தான் அந்த ஸ்டோரி ஸ்வைப் அப் போட முடியும். ஸோ அப்படி அதுக்காகவே சொல்லிட்டு அதை இங்கே கொண்டு வந்து பேன் ஆனது கூட பெருசாக எனக்கு அஃபெக்ட் பண்ணல. ஏன்னா அப்பயே நான் மூவ் ஆகிட்டேன். அன்றே கணித்தார் மாதிரி ஓகே இது ஏதோ நடக்க போகுது, நம்ம இந்த பக்கம் வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம் வந்து அப்புறம் போட்டுட்டு இருக்க டைமில் லாக்டவுன். ஏன்னா நான் புரிஞ்சு படிக்கிற பையன், அதனால் மார்க்ஸ் அதிகமாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது. அதனால நான் 12th பிஸ்னஸ் மேக்ஸு, 10th வந்து சயின்ஸை சென்டம் எடுத்துட்டேன். எனக்கே ஓகே நம்ம சயின்ஸ் குரூப் தான் எடுக்க போகிறோன்னு மொத்த ஸ்கூலே வெயிட்டிங். திடீர்னு எங்கள் அப்பா அம்மா வந்து நோ யூஆர் பேங்க் தான் உனக்கு கரெக்ட்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்க வச்சுட்டாங்க. சயின்ஸில் சென்டம் எடுத்த ஒரு பையன் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுப்பாங்கன்னு எங்கள் ஸ்கூல் ஃபாதருக்கே தெரியாது. பட் எங்கள் ஃபாதர் வேறு முடிவு எடுத்துட்டார், இல்லை நீ பேங்க்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாறி எனக்கு மேக்ஸ் வரவே வராது. எனக்கு வர ஒரே கணக்கு தப்பு கணக்கு தான். அதுக்கப்புறம் அப்படியே 12th 991 சம்திங் எடுத்தேன். பட் எல்லாமே புரிஞ்சு இப்போ கூட காமர்ஸ் பற்றியோ அக்கௌண்ட்ஸோ அதுதான் எனக்கு புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு. நான் ஃபுல்லாக மக்கடிக்கிற இதில் கம்மி மார்க் எடுத்தாலும் லாஜிக் வெற்றிகரமான தோல்வி அந்த மாதிரி. ஸோ படிச்சுட்டு தான் அப்புறம் காலேஜில் 3 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. கடைசியாக அந்த செமஸ்டர் டைமில் படிச்சுட்டு அப்படி இருக்கும்போது காலேஜ் முடிச்சாச்சு. முடிக்கும் போது அதான் இந்த டிப்பிக்கல் ஃபேமிலி இருப்பாங்களே, முடிச்சுட்டு அடுத்த என்ன வேலை போனா எங்கள் அம்மா வந்து நியூஸ் பேப்பரில் ஆட்லாம் வரும்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு போன்னு சொல்லிட்டு டெய்லியும் பார்த்துட்டு இருப்பாங்க. இருமா கொண்டு பொறுமையாக இருமா, 1 மாதம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு NEP நீதான் என் பொண்ணு வருஷம் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்து சரி ஓகே கேட்டே இருக்காங்க, கேட் எக்ஸாம் எழுதிடுவோம்னு சொல்லிட்டு கேட் எக்ஸாம் எனக்கு கேட் ஃபுல் ஃபார்ம் கூட எனக்கு தெரியாது அப்போது, இங்கிலீஷில் படித்தது. ஸோ படத்தில் ஆமாம் சரி ஓகே கொண்டாடி இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். IIMலாம் எனக்கு அப்போலாம் ஐடியாவே இல்லை. வாட் இஸ் IIMனா ஐ டோன்ட் மைண்ட் அந்த மாதிரி தான். ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு ஏதோ ரொம்ப பரிதாபமான ஒரு மார்க் தான் எடுத்து. அப்புறம் எங்கள் அக்கா CTSல இருக்காங்க, குவாலிட்டி அனலிஸ்ட், அவங்க IT, அவங்க ரெஃபர் பண்ணி ஒன்று சொல்லி அப்புறம் அது டேட்டா வாய்ஸ் சம்திங் ஏதோ. ஸோ பட் அது எனக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகல. இல்லை இது எனக்கு வராதுன்னு, எனக்கு இது செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது தான் சன்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஒரு புது பைப்லைன் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் வாங்கன்னா. அது ஒரு சன் மியூசிக்கான ஒரு VJ ஆண்ட் மாதிரி. ஸோ அப்போது எனக்கு நம்பர்ஸாக இன்ஸ்டாவில் நல்ல நம்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது மூலமாக கூப்பிட்டு இந்த மாதிரி ஷோ ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம்னா கரெக்டாக கொரோனா வந்துடுச்சு. எனக்கு அப்போலாம் கொரோனாலாம் எங்கள் வீட்லேயே நம்ப மாட்டேன். மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா தூரமாகவே இருங்க, சேஃபாகவே இருங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பயம், அவ்வளோ நர்வஸ், எனக்கு உயிர் பயம் அவ்வளோ இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்து அதுக்கப்புறம் இல்லை அவங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே அவ்வளோ 4-5 கேஸ் இருந்துக்கு. அந்த டைமில் அவங்க கூப்பிடும் போது என்னால் போக முடியல. இல்லைனா கொஞ்சம் கஷ்டம், நான் வீட்லேயும் அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படி அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாமல் போய் அப்புறம் தான் ஒரு டைமில் குக் கோமாளி ஒரு ஃபோன் வருது. சும்மா அது வேறு ஒரு மீடியா மேசன்ஸில் யூடியூப் ஷோ சாமோட விளையாடுன்னு சொல்லி. ஸோ அந்த ஷோக்கு வந்து என்னையும் இனியன் ப்ரோவையும் கூப்பிட்றாங்க. அப்படி நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்போ நடந்த சில விஷயங்களை வச்சு குக் கோமாளிக்கு வந்தால் உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு 4 மாதம் டாக்ஸே இல்லை. அப்புறம் இந்த வீடியோஸ் போட்டுட்டு இருந்து அதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஓகே எல்லா ரெஸ்யூமேலாம் எடுத்து வச்சுட்டு எங்கள் அப்பா வந்து ஒரு அக்கௌண்டன்ட் கிட்ட நான் சேர்த்து விட்றேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கும் போது ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி தான் உங்கள் டேட்ஸு, அடுத்த மந்த்லேருந்து உங்களுக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னேன். அதுதான் அப்படியே எடுத்து வச்சு அந்த ரெஸ்யூமே இதை ரெஸ்யூம் பண்ணிட்டேன். ஓகே லெட் ஸ்டார்ட் திஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி போய் ஃபர்ஸ்ட் டைமு அதுவும் ஃபோன் கேமராலேயே சுற்றிட்டு இருந்தோம். அவ்வளோ கேமரா, அவ்வளோ லைட் செட்டப்பு, ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஏரியா நியூ இயர் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது அந்த செட்டு. என்னென்னவோ இருக்கே, நம்ம டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் அங்கே இருக்காங்க. எப்படி பேசுகிறது எல்லாம் ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு.
ஸோ அப்போ தெரிஞ்ச ஒரே முகம்னா சிவாங்கி மட்டும்தான். முன்னாடி தெரிஞ்சவர்னா சிவாங்கி தான். ஸோ சிவாங்கி எப்படி தெரியும்? ஏன்னா நான் உங்களோட லைவ் போகும்போது நீங்கள் சிவாங்கி வந்து ஈவன் பிஃபோர் நீங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் லைவ் பண்ணும்போது அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ஸோ அவங்கள ஆமாம் சிவாங்கி வந்துன்னா அப்போ எனக்கு இன்ஸ்டாகிராமில் நம்பர்ஸாக கொஞ்சம் அதிகம் இவங்கள விட. ஸோ அப்போ சூப்பர் சிங்கரில் வந்து அதுக்கு முன்னாடி சாம் எனக்கு தெரியும். சாம் அப்புறம் ஒரு குரூப் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அவங்க வந்து எலிமினேஷனில் இருக்காங்க, ஓட் போடணும்ல எல்லோரும் ஓட்டிங்ஸ்க்காக பேசும்போது இப்போ சிவாங்கிக்காக ஒரு வாட்டி நான் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன். இந்த மாதிரி இருக்காங்க ப்ளீஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டோரி போட்டிருந்தேன். அது மூலமாக சிவாங்கி அப்போ நாங்கள் பேசினதில்லை. அப்புறம் ஒரு நாள் வெளியில் ரேண்டமாக மீட் பண்ணும்போது சிவாங்கி வந்திருந்தாங்க. அப்போது பார்த்து பேசி அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் ஒரு ரேண்டம் வீடியோ மாதிரி அதில் சிவாங்கி இருந்தாங்க. ஸோ அப்படி பேசி பழகி அப்படி க்ளோஸாக அப்படியே போனோம். அதுக்கப்புறம் அப்போது இந்த மாதிரி கேட்குறாங்க வாங்கி தலைவி, நான் தலைவி தான் கூப்பிடுவேன். சூப்பரா வந்துடுறா, செம்மையாக இருக்கும்டா, செம்ம கலக்கலாம்டா, சூப்பரா அப்படின்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லி தெரிஞ்ச ஒரே முகம் சிவாங்கி தான். ஸோ அப்படி போய் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேசணும்லாம் இருக்கும். பட் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்டேஜில் சில சர்க்கம்டன்ஸ்லாம் இருக்கும்ல. இப்போது இங்கே இப்போ நான் கம்ஃபர்டபுளாக இருக்கனால உங்களுக்கு ஓகே ஜாலியாக, பட் எனக்கு அங்கே அது எனக்கு கிடைக்கல. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஒரு கோலை ரீச் பண்ணதுக்காக தான் ஓனாங்க. இதில் வந்து இப்போ நான் இப்போ நீங்கள் பெட்டராக வரணும் அப்படின்றதுக்காக நான் யோசித்து நான் உக்காந்தேன்னா உங்களுக்கு அது கம்ஃபர்டபுள். பட் என்னை விட நீங்கள் நல்லா பேசிடக்கூடாது, பட் இருந்தாலும் அந்த இடத்துல நான் தான் ஃபீல் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்லேருந்து இந்த மீடியாவே அப்படி தான் காம்படிட்டிவாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் யாரும், ஏன்னா அவங்க ஓடணும், ஏன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரகிள்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அது எனக்கு பெருசாக ஜெயிக்கணும், எல்லாருக்கும் ஜெயிக்கணும். பட் ஆனால் இன்னொருத்தனை அடிச்சுட்டு ஜெயிக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ஸ்டப்பனாக இருந்தேன். ஏன்னா எனக்கு காமெடியும் எப்படின்னா ஹர்ட்ஃபுல் காமெடிஸ் எனக்கு வராது, இந்த பாடி ஷேமிங் கைண்ட் ஆஃப் திங் எனக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஜோக்கை நான் பார்க்கும்போது எனக்கும் அது ஜோக்காக இருக்கணும், எனக்கே அது அஃபென்சிவாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான் என்றைக்கும் பண்ணதில்லை. அதுவும் டிவியில் வரும்போது குக் வித் கோமாளி பெரிய ப்ளஸ் நிறைய கிட்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ இவன் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டான்னு யாரும் சொல்லக்கூடாது, இவன் வந்தான் அவனோட ரோலை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லணுன்ற மாதிரி அப்படி இருந்து. அப்புறம் கெட்டப்ஸ் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த ஜீனி கெட்டப் ஒன்று போட்டிருப்பேன், அவை சண்முகி, அதுக்கப்புறம் மாஸ்டர் ஜேடி கெட்டப். எனக்குலாம் அதெல்லாம் போட்டோன்னா பயம், ஐயோ தளபதி கெட்டப் வேறு போட்டிருக்கோம் அடிச்சிட போகிறேன். அப்புறம் பார்த்தா தளபதி ஃபேன்ஸ் சப்போர்ட்டாக நிறைய அஃபிஷியல் பேஜில் இருந்தோம், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அது பயங்கரம். அது அப்படியே போய் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே காமெடியாக என்னோடய ஜோன் கிடையாது. பட் இது ஒரு நல்ல ஒரு நிறைய பேருக்கு டிவி மூலமாக நிறைய குடும்பத்தில் போய் சக்தின்னு ஒருத்தங்க வந்தாலும் தெரிய வச்சிருச்சு. பட் சக்தி ஒரு என்டர்டெய்னர்னு நான் தான் தெரிவிக்கணும். ஸோ அதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபரானா என்னோடய ஃபஸ்ட்டு படம், நெல்சன் வெங்கடேசன் சார் அவரோட படம், அது நடித்தேன். ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் ஒரு கிளாப்பிங் மூமெண்ட் என்னோடய சீனுக்கு வச்சு, அதுக்கப்புறம் M/3 ஒரு வெப் சீரிஸ், எம் ராஜேஷ் சார், நான் சாந்தருவண்ணா, அன்சிகா மேம், அவங்க அபிஷேக் அவங்களாம் இருந்து அது பண்ணது. அதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்புறம் எனக்கு இன்னும் ஷோ ரோஃபா மேமும் பிரதிமா மேமும் வந்து டிக்டாக் கிட் சக்தின்னு ஒரு ஏன்னா எனக்கு பேசுகிறது தான். அப்போது சொன்னாங்க ஃபினாலேயில் வந்து செவ்ரா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்காக ஒரு ஷோ டிக்டாக்லேருந்து வந்தனால டிக்டாக் வித் சக்தி. அதே மாதிரி இப்போ நான் அங்கே உட்காந்துட்டு ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி குக் வித் கோமாளியில் வந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வச்சுட்டு அப்படி ஷோ ஹோஸ்ட் பண்ணி அந்த ஒரு ஃபியர், ஒரு இனிஷியல் ஃபியர் இருக்கும்ல, அது உடச்சது தான். மேம் 2 பேர் சேர்ந்து அப்படி பேச ஆரம்பிச்சு. ஒரு செகண்ட், நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவர்ட்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சீங்க. இப்போ ரீல்ஸ்ங்கிறது நம்ம ரூம்ல இருந்து யாரும் நம்மள பார்க்க போறது இல்ல, ஃபோன் வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ண விஷயம். அந்த இன்ட்ரோவர்ட் சக்தி எப்படி வந்து அந்த ஒரு ஃபியரை பிரேக் பண்ணிட்டு பப்ளிக்கா நிறைய பேர் இருக்கும்போது பேச முடியும் அப்படிங்கிற சக்தியா எப்படி மாறினாரு? அதாவது அதுவும் இன்ஸ்டாகிராம் மூலமாக தான். ஏன்னா அப்போது என்னோட ஃபாலோவர்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. எனக்கு என்ன ஒரு 100 பேர், ஒரு 150 பேர் தான். எல்லாம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். 4 பேர் 3 பேர் தான் பார்ப்பாங்க. அப்போது ரேண்டமாக என்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கேன் தனியாக. ஓகே, அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ நான் உட்காந்து பேசி, அப்போ புயல்லாம் வரும். நான் காலேஜ் படித்த டைமில் மழை, புயல், தண்ணி, நான் பாட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி 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 அப்படி ரொம்ப அந்த ஐஸ் பிரேக் அங்கே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து எங்கள் டியூஷன் ஆண்டி வந்து அரங்கேற்றம் பண்ணாங்க பரதநாட்டியம். அப்போ வந்து கேட்டும்போது சக்தி இந்த மாதிரி நீ ஹோஸ்ட் பண்ணிடுறா அந்த மாதிரின்னு. அது தூய தமிழில் வேறு பேசணும். நான் எதுக்கும் இன்னொரு அண்ணாவை கூப்பிட்டுக்கிட்டேன், அருண் கோகுல்னு சொல்லிட்டு. அவர் கூட நான் வாங்க நான் தமிழில் பேசணுன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டு நான் போகிறேன். மேலே போய் ஃபஸ்ட்டு எல்லோரும் பரதநாட்டியம் தானே ஃபுல்லாக, அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டேன். சமம் எனக்கே என் வாய்ஸ் ஏன் யாரோ மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டு ஒரு எண்டில் நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேறு மிமிக்ரி வாய்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்.
எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் ஆன்ட்டி கிட்ட போய் சொன்னேன், ஆன்ட்டி இது ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல, நான் தனியாக என்னோட ஃப்ளோலேயே நான் பேசிடுறேன்னு சொல்லி தனியாக மைக் எடுத்துகிட்டு போயிட்டு சென்டரில் நின்றுக்கிட்டு ஒரு ஃப்ளோ ஒன்று எடுத்தேன். அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வந்த கெஸ்ட்டாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் சொன்ன ஒரே விஷயம்னா சக்தி அண்ட் டீம் பயங்கரமாக பண்ணிட்டாங்கன்னு தான். அது அது பயங்கரம். அப்புறம் பிரேக் த்ரூ இல்ல. ஆமாம், அவங்க சொல்கிறாங்க, ஏன்டா கஷ்டப்பட்டு நான் காசு செட் பண்ணி போனால் எல்லாம் இன்னும் பாராட்டிட்டு போகிறாங்கன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பப்ளிக் ஆமா லைவா பண்றீங்க, அவங்க வந்து செம்மையா இருந்ததுன்னு சொல்லும்போது அது வந்து அது பயங்கரம். ஃபர்ஸ்ட் டைமா பண்ணும்போது இப்போ நான் ஒரு 30,000 மெம்பர்ஸ் ஒரு ஷோவையும் அதுக்கு மேலேயே இருக்கிற ஷோவை என்னால் ஹோஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு அதான் இனிஷியல் இந்த கார் ஓட்டுறவங்க மாதிரி தான். காரு ஓட்ட தெரியாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்கேயாச்சும் போய் முட்டிடும்னு பயம் இருக்குல்ல, அதுதான் ஸ்டேஜ் ஏறும்போது ஐயோ ஏதாச்சும் உளறிடுமோன்ற பயம் இருக்கும். நம்ம உளறினாலுமே நம்ம வாய்ஸ் வந்து வேகமாக போக ஆரம்பிச்சிடும். இங்கிலீஷ் மாதிரி தான். சில பேருக்கு இங்கிலீஷ் வந்து பொறுமையாக பேசினா கான்ஃபிடென்ட்டாக, வேகமாக பேசினா ஐயோ இசு வாசு டஸ்ட்டு இசுலாம் போகும். அதே மாதிரி தான் பொறுமையாக பேசி அந்த ஷிவர் ஆகிறத மட்டும் நின்றுச்சுனாலே போதும், அழகாக பேசலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்து எனக்கு அது பிரேக் டவுன் பண்ணிடுச்சு, பொறுமையாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் மாறுச்சு பயம். அந்த இன்ட்ரோவர்ட்லேருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான். அப்போது பெட்டர் இம்ப்ரூவ் ஆகிட்டே ப்ராக்ரெசிவாக. இப்போ வரையுமே அப்போ இருந்த ரீச், அப்போது இன்ஸ்டாவில் ஹேப்பனிங்காக அந்த சக்தி ஒரு விஷயம் கிடைக்கிறது ஈஸி, பட் அதை இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணிட்டு கொண்டு வர கஷ்டம். இன்ன வரையுமே டிக்டாக்லேருந்து வந்த சக்திக்கு இன்னும் எல்லாருக்குமே தெரியும்னா அந்த பேரை நான் வந்து சேஃபாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ தூரம். ஏன்னா இப்போது அதனால நான் இப்போது ஐயோ அதுலேருந்து வந்துட்டனால இப்போ ஃபுல்லாக நான் ஒரு சினிமா மட்டும் தான் ப்ரைஸ் பண்ணணும். எனக்கு நிறைய பேருக்கு இனிஷியல் புஷ் எனக்கு அதான் கொடுத்துச்சு. ஸோ பட் அதையும் சேஃபாக எந்த ஒரு பேட் நேமோ எதுவும் க்ரியேட் பண்ணாமல் சேஃபான ஜேர்னியில் கொண்டு போகிறதுனால அஃப்கோர்ஸ் அது மறக்கவும் முடியாது, மறந்துடவும் கூடாது. ஸோ அப்பா அம்மா வந்துட்டு டிப்பிக்கலான ஒரு மைண்ட் செட், இது பையன் படிக்கிறான், வேலைக்கு போகிறான், பேங்க்ல உட்கார் எங்கேயோ ஏதோ ஒரு 9 to 5 ஜாப் அப்படின்னு. அவங்க எந்த டைம்ல கன்வின்ஸ் ஆனாங்க? இல்லை, எல்லா பேரண்ட்ஸோட பயமே என்னன்னா வந்து செட்டில் ஆகணும், இப்போ இதுக்கு போயிட்டேன்னா ஆக முடியாமல் போயிடும். ஏன்னா நியூஸில் பார்க்குற இப்போது மோசம், அந்த டைமில் நிறைய எக்ஸ்போஷர் இல்லைல்ல, மீடியா லைவ்லாம் நடக்குதுன்னு ஒரு காதால் கேட்டிருப்போம். ஸோ அந்த ஒரு பயம் தான் இருந்துச்சு. ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் ஏர்னிங், வீட்டையும் பார்த்துக்கிட்டு வீட்டோட கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிளியர் பண்ணி அப்படி சப்போர்ட் பண்ணும்போது ஓகே சரி ஏதாச்சும் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு ஹோப் வந்ததுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ். அது வரைக்கும் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அதாவது உங்களுக்கு பிடிச்சதையும் நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஏர்னிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏதோ ஒன்று வரும். அப்படி இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இல்லைம்மா நான் இது பண்ணுவேன்னு சொல்லி மேனேஜ் பண்ணீங்களா? இல்லை இது வந்து அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி சினிமா வர்றது என்னோட ட்ரீம்லாம் இல்லை. அதுதான் நான் என்டர்டெயின் பண்ணணும் ஸ்கூலில், அவ்வளோதான். தவிர்த்து எனக்கு மீடியாக்குள்ளே வரணுன்ற ஆசையே பெருசாக இல்லை. எனக்கு லைஃபாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஆனால் எதையும் நான் கிராண்டடாக எடுத்துக்கிற கூடாதுன்றது தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ என் ஆசை அது கிடையாது, பட் எனக்கு அதுக்காக இன்னொரு விஷயத்துக்கு நடக்குதுன்னும் போது அதை நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். மேபி அது மூலமாக எனக்கு அது கிடைக்கலாம், அந்த ஒரு ப்ராசஸ் தான் நான் பிலீவ் பண்ணேன். ஸோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்கெலாம் அந்த பயம் எனக்கும் தான் இருக்கும். ஐயோ இப்போது அதை விட்டு நம்ம இதுக்கு போகிறோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே, வீட்டில் விட்டுருவாங்க, ஜாலி, எனக்கும் ஜாலி. இப்போ நடக்கலைன்னா நானும் காலி, எங்கள் வீட்லேயும் என்னை பொழந்து கட்டிடுவாங்க. ஸோ நான் அதை ட்ரஸ்ட் பண்ணேன். ஓகே, ஒரு விஷயத்துக்கு நம்ம உண்மையாக இருந்தோன்னா அது நம்மளை கூட்டு போவோம். இன்ன வரையுமே எனக்கு அந்த ஸ்கில் இருக்கா, எனக்கு அதெல்லாம் சக்தி ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு உண்மையாக பண்ணுவான், அதுக்கான ரிவார்ட்ஸ் தான் எனக்கு இல்லை. அதுதான் சொல்லுவேன், நான் 100 படம் பண்ணுவேன்னா தெரில, பட் 100 சாமி படம் பண்ணிட்டேன்ற திருப்தி எனக்கு இருக்குது. ஏன்னா சசி சார் மாதிரி அவரோட கண்ணில் படுறதுலாம் ரொம்ப ரேர். ஸோ அப்படி படுறதுனா நான் இவ்வளோ நாள், ஏன்னா நான் பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வரேன், எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா என்ன மாதிரி நிறைய டிக்டாக் பண்ணுறவங்க இருக்காங்க, நிறைய பேர். பட் நான் ஏன் அவங்க கண்ணில் மேபி ஓகே நான் அதுக்கு வந்து உண்மையாக இருக்கேன். அந்த கொஸ்டின் இருந்தது எங்களுக்கு, வந்து எனக்கும் கண்ணில் பட்டாங்க, அவங்க இதை கேட்கலாமா நினைக்கும் போது நிறைய இன்டர்வியூவில் ஆமாம் சார் சொல்லியிருப்பாரு, இந்த ரோலுக்கு மோர் தென் 30-40+ மெம்பர்ஸை தேடி இருக்காங்க. அண்ட் எனக்கு முன்னாடி இன்னொருத்தங்களாம் கன்ஃபார்ம் அப்படின்ற ஜோன் இருக்கும் போது இன்னொன்று தேடலான்ற மாதிரி ஒரு ஜோன் போது அப்போ என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டுட்டு ஒரு 4-5 பேர் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க, என் அக்கௌண்ட்டை பார்த்துட்ருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் நல்ல நேரம் அன்றைக்கி வந்து சன் செட் ஆகிடுச்சு. சக்தி இன்றைக்கி சன் செட் ஆகிடுச்சு, நீங்கள் நாளைக்கு வாங்க ஒரு ஆடிஷன் எடுத்துடலாம் அப்படின்னா. ஆடிஷனாலே தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம கிடையாதுன்ற ஜோன் அப்படின்ற ஜோன். ஸோ நான் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு போயிட்டுருக்கும் போது சார் டீம் வந்து கால் பண்ணி சார் நரேட் பண்ணணும்னு சொல்கிறாரு வாங்க
ஸோ முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம். அப்புறம்னா எனக்கு அது செம்ம ஜாலி. நீங்க எப்பயாவது சசி சார்ட்ட கேட்டிங்களா, சார் ஆடிஷன் சொன்னீங்க, அதுக்கப்புறமா எஸ் அதான் அது என்னோட ஷோவில் சொல்லியிருப்பாரு, ரொச்சக் மாச்சக் பச்சக்கில் சொல்லியிருப்பாரு. என்னன்னா ஆடிஷனே இல்லாமல் செலக்ட் பண்ணது இந்த என்ன மட்டும்தான், இவர் தான் பண்ணுவாருன்ற சோனி. அவர் என்ன சொன்னார்னா, வந்து பேசின விதம் அது எல்லாமே இவன் பண்ணிடுவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. மனசுல இருந்த அந்த கதாபாத்திரம் வந்து எஸ், இந்த பாடி இது லாங்குவேஜ் கண்டிப்பா இது merge ஆகணும் நம்பினாரு. அது பெரிய ட்ரஸ்ட் இல்லை எனக்கு. இப்போ இந்த படத்தை வந்த ரிவ்யூஸ் எல்லாமே நிறைய குக் கோமாளி நிறைய இவன் வந்து சும்மா வந்துட்டு இருக்கான், பேச மாட்டான், ஏன் எதுவும் பண்ண மாட்டான்னு எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே கேட்பாங்க. பட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோலுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட் சக்தி. பயங்கரம், ரொம்ப நேச்சுரலாக எனக்கு இன்ன வரையுமே நிறைய ஆர்டிகல்ஸ்லேயும் என் பேரை மென்ஷன் பண்ணி அது வருது. ஸோ அதான் அது இன்னும் பயங்கரமான, ஏன்னா அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணதுனால தான் நான் ஃப்ரீயாக ஜாலியாக நல்லா நடிக்க முடிஞ்சது. ஃபுல் அவர் சொன்னதே தான், இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களை எல்லாரும் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி நரேஷன் முடிஞ்சோன்னு சொன்னார். சக்தி யாருன்னு தெரியும். ஆமாம், நீங்கள் அவரே சொன்னார், இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது கிடையாது, என்ன படம் பண்ணீங்கன்னு தெரில, பட் இதுக்கப்புறம் உங்களை எல்லா டேரக்டர்ஸும் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி அது பெரிய ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா என்னை அவர் பார்த்தது கிடையாது. சசி சார் அது அவரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய பாக்கியம் தான். அது 100 சாமிக்கு சமம் அவரோட ஒர்க் பண்ணது. சென்னை தானே நீங்க? ஆமாம், ஃபுல் ஒரு சிட்டி பையன். இது வந்து ஷூட் ஃபுல்லா ஒரு கிராமத்துல நடக்குது, சப்ஜெக்ட்டும் கிட்டத்தட்ட. அதுக்கு நீங்க அது சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்களா, இல்ல ஹவு டிட் இந்த மாடர்ன் சிட்டி சக்தி வந்து எப்படி மாறினாரு? அஃப்கோர்ஸ் இது கதைக்கு தேவைன்னா அது ஒரு பெரிய டெடிகேஷன்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதே பெருசு. இப்போ அதை நான் கிராண்டடாக எடுத்துக்கிட்டு இது பண்ணலாமா பண்ண வேணாமான்ற யோசிக்கலாம் இல்லை. வர்றதே ரொம்ப கஷ்டம். பட் அதை வந்ததை ப்ராப்பராக நெயில் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரும். அப்படி இருக்கும்போது சார் நரேட் பண்ணும்போது என்னால் ஃபீல் பண்ண வந்துச்சு, ஓகே அந்த கதையில் வர சில விஷயங்கள்லாம் ஐ கேன் ஈஸிலி ரிலேட்டபிள். அப்புறம் ஒர்க் ஷாப் வச்சார், நானும் அஜய் மட்டும் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ சாரே பாதி வேலையை குறைச்சிட்டார். நான் வந்து என் டைலாக்ஸில் எனக்கு என்ன தோணியிருக்கோ அதை நான் எழுதியிருக்கேன். உனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ, எனக்கு விவேக்கே வேணாம், சக்தியாக ஃபீல் ஆகி ஒன்று சொல்லுவார், எனக்கு அதை சொல்லு. அப்புறம் அந்த டைலாக்ஸ் இருக்கும், பட் நம்மளை அறியாமல் ஒரு உணர்ச்சி ஒன்று வரும்ல, எனக்கு அதையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அது பயங்கரமான ஒரு ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேரக்டர் இப்படி இருக்குது, இது பேசிட்டு போகிறது இல்லை, நம்ம உணர்ந்து பேசும் போது தான் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரிலேட்டபிள் பண்ணாங்க. நிறைய பேர் சொன்னது என்னென்னா, படத்தில் வந்து நீங்கள் செல்வின்னு கூப்பிட்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, செல்வி சாப்பிடு செல்வி அப்படின்னா. ஸோ அதெல்லாம் அதை நான் கடமைக்கே கூப்பிட்டேன் செல்வி அப்படின்னா, அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமாக அது கூப்பிடும் போது தான் அந்த ப்ராசஸ் வந்து பயங்கரம். பட் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக இல்லை, சாரோட கைடன்ஸில் அது இன்னும் பயங்கரமாக அது ஒர்க் ஆகிருக்கு. அப்புறம் சசி சார் பற்றி பேசிட்டோம். இன்னொரு ஒரு பெரிய நம்ம விஜய் ஆண்டனி சார் இருக்காரு. எஸ் அவரோட ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டு 3rd டே ஷூட் வந்து கிளைமேக்ஸ் தான் ஷூட் பண்ணோம். இந்த கிளைமேக்ஸில் அந்த எல்லாரும் கல்யாணம் பண்ணுற சீன் தான் வந்து ஷூட் பண்ணோம் கள்ளக்குறிச்சியில். 4:30 போயிட்டோம், எல்லாரும் மொத்த செட்டும் இருக்கும். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஏதோ ஒரு வீடியோ கால் லைவில் பேசியிருக்கோம் நானும் சாரும். பட் கண்டிப்பாக அவர் மறந்துருப்பார். பட் ஆனால் எப்படின்னா அவரை மறந்துடுன்னு சொல்ல மாட்டார், ஆமாப்பா ஓகேப்பா அப்படின்னு அப்படி மேட்ச் பண்ணுவார். ஸோ அவரோட பேசலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஐயோ எப்பா, அதாவது இவர் கரெக்டான ஆன்சர் தான் கொடுக்குறாரா இல்லை நம்மளை குழப்ப தான் ட்ரை பண்ணுறாரான்னு உங்களுக்கு தெரியாது. ஐயோ, அதுவும் அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் பயங்கர, படத்தில் சம்மர் ரோல் அவர் என்ஜாய் பண்ணாங்க ஏழுமலையா. பட் ஆஃப் த ஸ்க்ரீன்லாம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவர் பாட்டு ஒன்று சொல்லுவார், என்னால் நானே திறந்தோன்னே பேசுகிறவன், எனக்கு என்னால் ப்ராசஸே பண்ண முடியாது, எப்படி இது யோசிக்கிறாரு அவர், வேறு ஏதோ இன்டேக் பண்ணுறாரா, அப்போ தான் அதனால தான் இது இவ்வளோ யோசிக்க முடியுதா அப்படின்ற. சார் நான் உங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பார்க்கணும் சார், எனக்கு புரியல, நீ எங்கே சார் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிலாம். ஆமாம். அதுக்கப்புறம் படத்தில் எங்களுக்கு அந்த சில போர்ஷன்ஸ் தான். பட் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ப்ரொமோஷன்ஸில் அப்படிலாம் போயிருக்கோம், ரொம்ப ஜாலியாக பேசிடுவாங்க. என்னை பிக் பாஸ் சக்தி தான் கூப்பிடுவார், என்ட்டுமே கூப்பிடுவார். கான்சர்ட் போயிருந்தோம், அப்புறம் இங்கே பாருங்கள் பிக் பாஸ் சக்தி சார், குக் கோமாளி சார். ஸோ அவர் ரொம்ப செம்ம டைப். ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் என்னை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. ஸோ ஏன்னா சப்போஸ் டு பி விஜய் ஆண்டனி சார், அஜய் அவங்க இருந்தது. பட் அப்புறம் சார் வந்து கேட்டு, பரவாயில்ல சார், நம்ம படத்துக்கு
யார் வந்தாலும் அவங்க ஹீரோவாக தான் இருக்கணும்னு சொல்லி அப்படி சொல்லி விஜயானி சார் சொல்லி ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து மருவத்தூரில் ஷூட். அது வரை ஒரு பயம், ஐயோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே நம்மளை வச்சு ஆரம்பிக்கிறாங்க, இது கண்டிப்பாக நல்லா வந்துடணும் ஐயோ. ஸோ இப்போவும் அதே தான், நம்மளை வச்சு ஆரம்பிக்கிறீங்க அதுதான் 100% வெற்றி தான். ஸோ அந்த ஒரு பயம் இருந்துச்சு. பட் அது ரொம்ப அழகா. ஃபர்ஸ்ட் டே சசி சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர். ஆமாம், அவர் முன்னாடி கேமரா முன்னாடி நின்று ஆக்ஷன் சொல்லும் போது உங்களோட ஃபர்ஸ்ட் சீன் உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடிச்சு? ஃபஸ்ட்டு வந்து அம்மாவை தேடுற சீன் தான். நான் மருவத்தூரில் வந்து அம்மா காணோன்னு சொல்லும் போது மருவத்தூரில் போய் தேடுவேன், அதுதான். பட் பயம்லாம் எதுவும் இல்லை. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு எனக்கு பேச ஆரம்பிக்கிறது ஒரு பயம். அது வந்து எனக்கு ஃபரானால முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்க்ரீன் முன்னாடி வர பயம் நெல்சன் வெங்கடேசன் சார் தான் அதுக்கு இனிஷியல் புஷ்ஷாக இருந்தார். ஏன்னா அவர் வந்து அந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க தான், ஜிதன் ரமேஷ் சார் அவங்களாம் இருந்தாங்க. பட் என் ரோல் எனக்கு கரெக்டாக வரணுனுக்காக அவர் எடுத்த மெனக்கெடுதல் தான் இப்போது நான் ஒரு நல்லா பண்ணியிருக்கேன்னு ரிவார்ட்ஸ் வருதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் அவர் தான். ஏன்னா ஒன் ஆஃப் த கேரக்டரை நான் ட்ரீட் பண்ணாமல் ஓகே இவங்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி அவர் ஷூட் பண்ணுவார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சீன் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சீனா எனக்கு சொன்னது நான் அப்படி எனக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் தான். ஆமாம், இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிற மாதிரி தான். ஏன்னா எனக்கு அதை பழைசாக்க விரும்பல. எனக்கு அது எவ்ரிதிங் இஸ் எல்லாமே நீங்கள் எல்லாமே சூப்பர் தானே. ஒன்று மட்டும் சூப்பர்னு வச்சுக்க முடியாதுல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பேசினது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எவ்ரிதிங் இப்போ இந்த மொமெண்ட் இங்கே உட்காந்து பேசணுன்னு கூட ஏதாச்சும் ஒரு ஹாப்பனிங்காக இருக்கணுன்றது தான். பட் அதனால மைண்டில் இல்லைன்னு இல்லை, எனக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபர்ஸ்ட். ஆனால் உங்களோட ஃபர்ஸ்ட் வைரல் வீடியோ கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்க? உரசாத அது நான் மறந்தாலும் அது நிறைய இடத்துல என்னை கூப்பிடும் போதே ப்ரோ உரசாத. நிறைய பேர் இப்போவும் காலேஜ் போனால் கூட அதை சொல்லுவாங்க. பா அது பயங்கரம், நல்ல முறையில் அது ரீச் ஆகிருக்குன்ற போது அது சூப்பர் அமேசிங் இல்லையா? ஓகே, இப்போது ஒரு குவெஷன். இதெல்லாம் வந்து சக்தியோட வெற்றிகள். அவர் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே வந்து இன்னைக்கு 100 சாமி தேட்டரில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பேசுகிறோம். இதுக்கு நடுவில் ஒரு மேபி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து சக்தி ஒரு பிரேக் டவுன் ஆகி ஒரு வீடியோ போட்டார், ரொம்ப ஃபீல் பண்ணி. ஆமாம், அப்போது நான் அதான் அது வந்து நான் எப்படின்னா எனக்கு எல்லாம் இன்ஸ்டாவில் தான் ஆரம்பித்ததுனால நான் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுவேன். இன்ஸ்டா ஏதோ எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி ஃபேமிலி. ஆமாம், அது வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காகவும் என் மேலே சிம்பத்தி சைஸ் வரணுக்காகலாம் இல்லை. ஏன்னா இதுதான் நான் தொடங்கின இடம். இதே இப்போ 1.2 M இருக்குன்னா வெறும் 100 ஒரு 200 இருக்கும் போது நான் இங்கே தான் பேசியிருக்கேன். பட் அது 200 இருந்து பேசும்போது வேறு, இப்போ 1.2 இருக்கும்போது வேறு. ஏன்னா இப்போ நான் பப்ளிக் ஃபோரமில் இருக்கோம், பப்ளிக்காக இருக்கோம்னால சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க. பட் அது அந்த டைமில் என்னால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு கிழுவுறது வேணாம், எனக்கு இது வேணாம், நான் போகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்லாம் வந்து சொன்னேன். பட் மீடியா இஸ் ஆல் அபவுட் இப்போ ரன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல நம்ம உக்காந்துட்டோன்னா அப்படியே நீங்கள் கம் போட்ட மாதிரி உக்காந்துருவோம். மூமெண்ட்லேயே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் மைண்ட் ஃப்ரீ ஆகும். ஈஸியாக ஒரு விஷயம் உங்களை சோகப்படுத்திடலாம், ஆனால் உங்களை சந்தோஷப்படுத்த ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி சோகத்தை வந்து அதுவும் அப்போது கிஸ் மூவி ஷூட் போயிருந்துச்சு. அண்ட் அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக போச்சு ஷூட்டிங்காகவும். வேறு என்னால் கமிட் பண்ண முடியாத ஜோன். ஸோ அதனால் ரொம்ப நான் ஐசோலேட் ஆகிட்டேன் என் வீட்லேயே. ஸோ அது இன்னும் ஓவர் திங்க் பண்ணி என்னை ஐயோ நம்மளால முடியுமா, நம்ம கேப்பபிளான்ற ஒரு ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. எக்ஸாக்ட்லி, இதுதான் எனக்கு இது வந்து ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸாக எனக்கு இருந்தது. இந்த மாதிரியான பயணம், அதாவது நீங்கள் சொல்கிறீங்க நான் மீடியாவுக்கு வரணும்னே நினைக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் மீடியாவுக்கு வரணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இது நம்மளால முடியுமா, பாசிபிளா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அதை தாண்டி என்னால் முடியவே முடியாது அப்படின்னு கிவ் அப் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் வரும். அதுலேருந்து எப்படி வெளியில் யாராவது உங்களை இன்ஸ்பயர் பண்ணாங்களா, இல்லை நீங்களே? நான் ஆமாம், இன்ன வரையுமே என்னோட மோஸ்ட் ஆஃப் த ஆர்ட் பிரேக்ஸ் அண்ட் ரொம்ப பிரேக் டவுனாக வந்து நான் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். யாராச்சும் அந்த ஆறுதல் படுத்தணுன்ற ஒரு ஏக்கம் இருக்காது. படுத்தினாலும் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் சரியாயிடுவேன்னு தான் சொல்லுவேன். இப்போ கூட எனக்கு ஜுரம் வந்துச்சு, என் கூட ஸ்டீன் ஒரு தம்பி இருப்பான், அவன் வந்து ஆனால் ஓகேவா நான் பெட்டரா, ஆனால் வராத ஜுரத்தையும் வர வச்சிடாதா, நானே சரியாயிக்கிறேன்டா, என்னை அப்படியே ஓரமாக விட்டுறான்னு சொல்லி இப்போது இந்த மொமெண்ட்டில் இப்போ எனக்கு ஒரு ஆறுதல் கிடச்சிருச்சுன்னா நாளைக்கு நான் தனியாக இருக்கும்போது எனக்கு அது கிடைக்கலனா அது இன்னும் பெரிய வலியை கொடுக்கும். அதனால் சைக்காட்ரிஸ்ட் கிட்டேயும் தெரப்பீஸ்லாம் பண்ணுவாங்க. பட் நான் ஒரே முடிவு இல்லை, இது நானே ஈல்டாகி தான் வரணுன்ற ஒரு முடிவில் இருந்துட்டேன். எங்கேயுமே போகல, வீட்டிலே இருந்தேன். அண்ட் அப்படி தான் எனக்கு வந்து என்ன ஹீல் பண்ண ஒரு இடம் தான் டெம்பிள். நான் வந்து திருவண்ணாமலை ரொம்ப ரேண்டமாக கிளம்பி போனேன். என்ன இந்த டைமில்
ஆமாம், அந்த பிரேக் டவுனாக ஐசோலேட் ஆகி இருக்கிற டைமில் ஐ வாஸ் சப்போஸ் டு ஓகே இதெல்லாம் போதும்டா சாமி என்னை விட்டுருங்கடா நான் போயிடுறேன்டான்ற ஒரு ஜோனில் இருக்கும்போது ரேண்டமாக ஒரு தாட் வருது. ரேண்டமாக என் கார் சாவி எடுத்துகிட்டு குளிச்சுட்டு கிளம்பி போகிறேன். எனக்கு அங்கே யாருமே தெரியாது. நான் பாட்டு போய் கார் பார்க் பண்ணிட்டேன். வெளியிலேயே நின்று பார்த்துட்டு ஐயோ பூட்டிட்டாங்க போகிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா சென்னையிலேருந்து 187 கிலோமீட்டர்ஸு அவ்வளோ தூரம் நான் போனேன். கோயிலும் நான் தனியாக போனது கிடையாது. வீட்டில் கூப்பிடுவாங்க, ப்ரெஷர் போடுவாங்க, அப்படி முழு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போவேன் கோயிலெலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் சாவி எடுத்துகிட்டு போகிறேன், கோயில் இருக்கேன், பூட்டி இருக்குது. கொஞ்சம் நவுந்து போனால் இன்னொரு வே ஒன்று ஓப்பன் ஆகுது. அப்படியே உள்ளே போகும்போது இருக்குது. அப்போ ஒரு 50 ருபீஸ் டோக்கன் இருக்குது. அதை வாங்கிட்டு அப்படியே போகிறேன். திருவண்ணாமலை எப்படின்னா அண்ணாமலையார் அந்த கருவார் இங்கே இருக்கும், 4 லேயர்ஸ் இருக்கும். ஸோ பிரிஞ்சு பார்த்தா கிட்டக்க போகும்போது அங்கே ஒரு பையன் வந்து என்னை பார்த்துட்டு எனக்கு பார்க்கும்போது தெரியும் ஓகே சக்தின்னு தெரிஞ்சு தான் அவர் பார்க்குறாருன்னு. அப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு நான் வரும்போது ப்ரோ நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை வெயிட் பண்ண வச்சார். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி என்னை உள்ளே போய் உட்கார வச்சார் அவர் சாமிக்கிட்ட. அதுதான் என்னோடய லைஃபோட செகண்ட் ரீபர்த். ஏன்னா அங்கே கோயிலில் வந்து அந்த லிங்கம் வந்து அக்னி லிங்கம்னு சொல்லுவாங்க, லைக் திருவண்ணாமலை இருக்கிற ஒரு பேர். ஸோ அந்த ஸ்வெட்டே வந்து என்னோட எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் எடுத்துகிட்டு நான் என்னை கிளென்ஸ் பண்ணிடுச்சுன்ற ஒரு ஃபீல். ஸோ எவ்ரி டைம் நான் அந்த கோயில் போகும்போது நான் ரொம்ப என்ன சொல்கிறது, சாமி கும்பிட்டே இருங்க இதெல்லாம் பண்ணுங்கலாம் இல்லை. எனக்கு அந்த இடத்துல போனால் ஐ கேன் ஃபீல் மை செல்ஃப். 5 ப்ராப்ளம்ஸ் 1 சொல்யூஷன் எனக்கு திருவண்ணாமலை தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ நான் ரொம்ப டிவோட்டி ஸ்பிரிச்சுவலாலாம் எனக்கு அங்கே போயிட்டு வந்தால் எனக்கு என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்குது. நான் அங்கே போயிட்டு வரேன். அப்படி போயிட்டு எவ்ரி டைம் நாங்கள் போகிறோன்னா அந்த கோயில் இப்போ நிறைய பேர் சொல்லி தான் திருவண்ணாமலை ஈஸியாக போக முடியாது அப்படி இப்படின்னு நிறைய பேர், இட்ஸ் ட்ரூ. பட் எனக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா ஓகே நான் ஏதோ இங்கே உருப்படியாக பண்ணுறேன். அவர் வந்து தப்பு பண்ணால் டக்குன்னு கூப்பிட்டு மண்டியில் கொட்டுவார், ஓகே நீ இது பண்ணுற மாறுன்னு. ஸோ அது ஈஸியாக எனக்கு கனெக்ட் ஆகி அப்படி ஹீல் பண்ண தான் திருவண்ணாமலை. ஸோ அதனால் நான் ஆறுதலை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு நானே ஹீல் ஆகணும், அதுதான் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போது யாராச்சும் ஹீல் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் லாங் அது வந்து யாராச்சும் வேணுன்ற ஒரு ஜோன்லேயே இருக்கும். அதை அம்மா கூட அதான் மாத்திரை நீ தூங்கு நான் ஓகே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான்லாம் ஜுரத்துக்குலாம் மாத்திரைலாம் போகிறதில்ல, ஒரு 2 நாள் அப்படியே தூங்கி எழுந்து முடிச்சுறது தான். ஸோ இது ரொம்ப அபூர்வம் கேட்கறது. ஏன்னா வந்து நான் வந்து சோகமாக இருக்கும்போது எனக்கு யாரும் வேணாம், நானே அதை பார்த்துக்கிறேன். ஏன்னா இல்லைனா நான் வாழ்க்கையில் ஒரு தடவை யாரையாவது தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அது வேணும். இப்போ எனக்கு அது ஒர்க்காக இருக்கு. ஆமாம், பட் நிறைய பேர்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்களே. இப்போ நானே ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கிற சக்தினா கண்டிப்பாக எனக்கு ஐயோ யாராச்சும் வாங்கடான்ற மாதிரி கூப்பிட்டுருப்பேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இது ரொம்ப டிபெண்ட் ஆகிறதுனால தான் வலி அதிகமாகுது. ஸோ அதனால் இது நம்மளே ஹீல் ஆகிப்போம். யாரும் இப்போ தெரப்பியில் போய் சொல்லும் போது கூட நம்ம சொல்லிவிட்டு ரிலீஃப் ஆகிடலாம். பட் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் போவீங்க? பட் நம்மளால் முடியாது. இப்போ இவ்வளோ தூரம் வந்தவனுக்கு இது ஏன் பண்ண தெரியல, நம்மளை பற்றி யாருக்கு தெரியும்? அதுதான், அது ஒரு டோர் தான். அதை அக்செப்டன்ஸ் தான் எல்லாத்துக்கும், பெயினுக்கும் சரி சக்ஸஸுக்கும் சரி தோல்விக்கும் எல்லாமே ஒரு அக்செப்டன்ஸ். இவன் ஏன் நம்மளோட பெட்டராக பண்ணிகிட்டு இருக்கான்லாம் இல்லை, பரவாயில்லையே இப்போது ஓகே இவன் அளவுக்கு காம்படிஷனே இல்லை. இப்போ நிறைய பேர் இப்போ இவங்கெல்லாம் அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்க்கட்டும், உனக்கு என்ன கிடைக்குது. இப்போ எனக்கும் என்னோடய ட்ரீமே வந்து பெரிய வீடு வாங்கி நிறைய கார் வாங்கி இவ்வளோ படம்லாம் இல்லை. எனக்கு என்ன கிடைக்குதோ அது போதும். எனக்கு நிறைய காசு கீஸெல்லாம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கு, அவ்வளோதான். யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவன் ஓகே வந்தான் இந்த மாதிரி சட்டில் போதும், அது போதும். இந்த என்ஜாமி தந்தானே சாங் இருக்கும்ல, எனக்குன்னு ஒரு 4 ஆடுங்க ஒரு மாடு, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை போதும் பீஸ்ஃபுல்லாக அப்படின்னு. நல்லது பண்ணுறோமோ இல்லையோ கெட்டது பண்ண அதுதான் உபத்திரம் பண்ணாமல் இருக்குதான், நல்லது பண்ணலைன்னா கூட. ஐயோ இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ யங்காக இருக்கிறவங்க கிட்டேருந்து இதெல்லாம் கேட்கும்போது ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்டேஜ் ரீச் பண்ணும்போது தான் இந்த ரியலைசேஷன்லாம் வரும் இல்லையா, இது லைஃப் காம்படிஷன் இதடா, இதுக்கு எல்லாம் சமமாக இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவோம். அதான் இது யங் ஏஜ்லாம் கிடையாது. இப்போது நீங்கள் 60 வயசுலேயோ ஒரு 50 35லேயோ இருக்கிற கூட நம்ம யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயம் அக்செப்டன்ஸ், இது எல்லாமே ஒரு அக்செப்டன்ஸ் தான். இப்போ சின்ன வயசில் இப்போ ஓகே இவ்வளோ தான் இது அப்படின்னு அக்செப்ட் பண்ணதுனால தான் எனக்கு இது புரியுது. இப்போது என்னோட ஏஜில் அதிகமாக இருக்கிறவங்கலாம் ஒரு விஷயம் பண்ணும்போதெல்லாம் என்னால் புரியலை. நீங்கள் அது ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. மெச்சூரிட்டி வந்து காமனாக இருக்கிறதில்ல ஒரு விஷயத்துக்கு. இப்போது வந்து இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, நான் அழுகுறேன் புலம்புறேன் அப்படின்னா இவன் என்ன மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கான்
அழுகுறது லெட் அவுட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணது என்னோட பர்சனாலிட்டி. அது மெச்சூரிட்டி கீழே வராது. அப்படின்னு பார்த்தா அவங்க ரியல் லைஃப்பில் அது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க வச்சுங்களேன், அப்படியே நான் அவங்கள பார்ப்பேன், நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, என்னோட மோசமாக பண்ணுறீங்களா நீங்கள். ஸோ அப்போ வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. பட் அவங்க இது நானும் கோத்ரூ பண்ணிருக்கேன். அதாவது நமக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் எதுக்கு தேவை. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்க அதையே பண்ணிக்கிட்டு அப்படியே ஷாக் ஆயிரும். அதுதான் நீங்க நானும் வேற இல்லடா தான். லிட்டரலி இவ்வளோ நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ நான் சின்ன பையனாக இருக்கான், இது எதுவும் படாது அப்படின்லாம். இப்போ நான் ஒரு விஷயத்தில் ஒரு விதமாக நான் கன்வே பண்ணேன்னா அவங்க அதே விஷயத்த வேறு மாதிரி பண்ணுவாங்க. அதனால் அழுகுறதுனால இவன் மெச்சூரிட்டி இல்லை, நீங்கள் வேறு அழுவ வைக்கிறீங்க, நான் அழுகுறேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எஸ் லெட் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா அவன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் பண்ணுங்கள். நான் உன்னோட நல்லா இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணாதீங்க. கவினோட டயலாக் இருக்கு. உங்களால நல்லா இருக்கணும், ஆனால் உங்களை விட நல்லா இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்பைஸ் பாக்ஸ் செக்மெண்ட் அதுக்கு போகலாம். இது ஸ்பைஸ் பாக்ஸ் செக்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் சோறு தான் முக்கியம், கரெக்டாக? அப்போ அந்த சோறு சாப்பிடும்போது கிச்சனில் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸை பிக் பண்ணி நம்ம ரியல் லைஃப் ஒரு இமோஷனோடையோ இல்லை ஒரு இன்சிடென்ட்டோடையோ அதை வந்து நம்ம சக்தி அவர்கள் கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு கதை சொல்ல போகிறாரு. அதுதான் இந்த செக்மெண்ட். ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது. சூப்பர். குண்டு மிளகாயா? குண்டு மிளகாய். ஐயோ தட்டுறாதீங்க, காரம். மை காட். ஓகே, சூப்பர். ரெட் சில்லி. ரெட் சில்லி நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஹாட் கோவம், ஆஹா நம்ம ரக்ஷகன் மாதிரி. சூப்பர். அது இல்லைன்னா ஹாட், வெரி ஹாட். ஸோ விச் ஒன் யூ சூஸ்? கோவம் தான். ஆமாம். ஸோ சக்தியோட ஆங்கர் முன்னாடியில் வந்து அந்த கோவம் என்கிட்டயே இருக்கும். ஏன்னா இன்ட்ரோவர்ட்டோட மேஜரே வந்து கோவப்பட்டாலும் அவனுக்குள்ளே தான் கோவப்படுவான். அந்த கோவத்தை தைரியமாக, ஏன்னா நான் எப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போது ஏதாச்சும் சண்டை நடக்குது அப்படின்னா மெயின் தலைங்களாம் 4 பேர் இருப்பாங்களே, ஃபஸ்ட்டு அவங்க போவாங்க, சண்டை நடந்துடும், முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேர் பீஜம் போட்டு வருவாங்களே. நான் 11th படிக்கும்போது மெயின் எங்கள் மேஜர் பெரிய தலைங்களே வந்து எங்கள் கிளாஸ் தான். ஸோ அதனால் கொஞ்சம் கெத்தாகவே இருப்போம். அந்த கிளாஸோட கிளாஸ் லீடர்னால யார் பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு தைரியம். பட் உள்ளே பயங்கரமாக நடுங்கும், கோவமாக பேசிட்டாலே கண்ணு கலங்கிடும் அந்த மாதிரி. அப்படி போகும்போது சண்டைலாம் போட்டுருவாங்க. போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு 3 பேர் இருப்போம். முடிச்சதுக்கப்புறம் கட்சிஃப்லாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லோ மோலெல்லாம் வருவோம்ல, கட்சிஃப்லாம் கட்டிட்டு கையெல்லாம் உதறிட்டு அப்படியே பார்த்தா எனக்கும் அந்த சண்டைக்கு நான் பாட்டு ரெஸ்ட் ரூம் போக போயிருப்பேன். ஏதோ நடக்குதா, சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேஸ் தான். ஸோ அதனால் அப்போலாம் பயம் வந்து இன்னும் டு த கோர். திட்டினாலே நான் அழுதுருவேன், அந்த மாதிரி ஒரு கேஸ் தான். கோவம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும், அதை வெளில காட்ட மாட்டேன். ஆமாம், முன்னாடி. அதுக்கப்புறம் போக போக சில லைஃப் டிரான்சிஷன்ஸ்லாம் மாறும்போது அது தேக்கி வச்சதெல்லாம் பொங்கி எழுகிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். செல்ஃபார்ம் பண்ணுற அளவுக்குலாம் போயிட்டேன். என்னடா அடப்பாவி, என்னது டே தினேஷே நீயும் மாடான்ற மாதிரி, நீ எப்படா இவ்வளோ கோமானமான மாறின அப்படின்ற ஒரு ஜோன். ஸோ பயங்கரமாக டென்ஷன், நரம்பெல்லாம் வெளியில் வரும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போவும் யார்கிட்டையும் காட்ட மாட்டீங்க? அதுதான் சொன்னேன், திருவண்ணாமலை போயிட்டு செகண்ட் பேஸ் வரும்போது அந்த டென்ஷன். ஏன்னா கோபத்தில் நீங்கள் எவ்வளோ நியாயமாக பேசினாலும் அது அநியாயமாக தான் போய் முடியும். நான் கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ பேசி வச்சுருப்போம் அமைதியாக, நீ அதை பண்ணலன்னு நான் அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டென்ஷன் ஆவீங்க தெரியுமா, அந்த 400 பாயிண்ட்ஸும் போயிடும். ஆமாம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நியாயமாக பேசினாலும் கோபமாக பேசும்போது அவ்வளோதான். நீங்கள் சைலண்ட்ஸாக இருங்கன்னு சைலண்ட்டாக சொல்லும் போது தான் அது. சைலண்ட்டாக இருங்கன்னு கத்தி சொன்னால் கத்துறான், எப்படி அவன் சைலண்ட்டாக இருக்கலாம் சொல்லலாம், அந்த ஜோன். ஸோ டென்ஷன் வந்து அதான் ஸ்பீடிங் கில்ஸ், டொபாக்கோ கில்ஸ் மாதிரி டென்ஷன் கில்ஸ். அது வந்து அணுவணுவாக இன்சிடென்ட் வேர் நான் கோவத்தை காட்டிட்டேன் அப்படிங்கிற உங்க இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யார் மோஸ்ட்லி நம்ம யாருன்னா வீட்டில் அம்மா கிட்ட தான் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து துரேந்தர் மாதிரி பயங்கரமான ஸ்பை. இப்போ கூட மூச்சு விட்டா கூட இது இவங்களுக்குலாம் ஏங்க தெரியும், எப்படியாச்சும் இதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ நேக்காக அதை கண்டுபிடிப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். சக்தி, ஐ திங்க் நிறைய மக்கள் வந்து துரேந்தர். எஸ் நிறைய துரேந்தர். அது எங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் ஏகப்பட்ட துரேந்தர்ஸ். அதாவது எங்கள் அம்மா தான் அந்த ஸ்பை ஹெட் மாதிரி. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எந்த பிரச்சனை என்ன உள் கசிவுகள் இருந்தாலும் முதல் கால் எங்கள் அம்மாவுக்கு தான். ஆப்ரேஷன் பி, நம்ம இது கரெக்டாக தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி வந்தது நான் ஒரு விஷயம் நம்ம பண்ண பண்ணுறேன், அதுக்கு திட்டுறாங்கன்னா பரவாயில்ல.
எனக்கு அது மைண்ட்லேயே இருக்காது. அதை நீ தான் பண்ண போறேன்னு சொல்லி என்னை திட்டுவாங்க. எனக்கு செம்ம கடுப்பா பண்ணிட்டு அடிச்சா கூட பரவாயில்ல, அதை நான் யோசிக்க கூடவே இல்லைடா, அதுக்கென்ன அடிக்கிறீங்க மாதிரி இருக்கும். அதுக்கு கத்திருக்கேன். பட் நிறைய ரியல் லைஃப்பில் ஒரு யங்ஸ்டர்ஸ் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுவானோ அதுக்கெல்லாம் கத்திருக்கேன். ஸோ அதான் இப்போது அது அப்படி அந்த சக்தி இப்போது தேவைக்கேற்ப அளவாக குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா அது மொத்தமாக ஒரு புல் ஸ்டாப்பு. கோபம் வந்து அதோட வெளிப்பாடு வந்து தூக்கத்தில் போயிடுச்சு. கோபமாக தான் தூங்கிடு. சூப்பர். அவ்வளோதான். ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறா கைப்புள்ள. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், கோவத்தில் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் டசன்ட் மேக் சென்ஸ். அதனால் அதுக்கப்புறம் அது அப்படியே தூங்கிறது. பட் இப்போது பெட்டர். இப்போ கோவமாய் என்னடா பண்ண முடியும், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், போய் தூங்கிட்டு அப்படின்னு. இன்னொரு பாயிண்ட் வெரி வேலிட். ரைட், கோவத்தில் கத்துறதை விட அதை ப்ராசஸ் பண்ணி நிதானமாக அதை யோசிக்கும், மேபி அந்த கோவம் குறைஞ்சிட்டு மைண்டை. அதான் இப்போது ரொம்ப கதவை தட்டிகிட்டே இருந்தால் மட்டும் கதவு திறக்க முடியாது. அவனு கேட்கணும் யாரோ தட்டுறாங்கன்னு, அப்போ தான் திறப்பான். நீ அவன் கேட்குறானா இல்லைன்னா கூட தட்டிட்டு இருந்தால் எப்படி திறக்க முடியும்? கஷ்டம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவனை புரியவை கேளு, அதுக்கப்புறம் நீ தட்டு. நம்ம தான் இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. அதான் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் பாக்ஸ் என்னது? ஏலக்காய். மை காட். ஏலக்காய் வந்து ஜெனரலாக நம்ம வந்து கடிச்சா அந்த மாதிரி இருக்கும் பிரியாணில. ஏன்டா நீ இருக்க இதுல அப்படி. எஸ். அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் லைஃப் எமோஷன்? ரியல் லைஃப் எமோஷன்ஸா? எனக்கு சோம்பேறித்தனம் தான். அப்படியா? ரொம்ப லேசி. நல்லா போயிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு இடத்துல சோம்பேறித்தனப்பட்டது உக்காந்துருவோம். அது ஒரு 4 நாள் கடந்து போயிடும். இப்போ பிரியாணியே நல்லா சாப்பிடும் போது கடைசி வாயில் கடிச்சிட்டோம் வைங்களேன், மொத்த பிரியாணி டேஸ்ட்டையும் போயிடும். ஸோ நல்லா போயிட்டு இருக்க ஜேர்னியில் ஒரு இடத்துல நம்ம சோம்பேறித்தனம் பட்டு உக்காந்துட்டோம் வைங்களேன், அது அப்படியே ஒரு 3 நாள் கடத்திட்டு போயிடும். திரும்பி பார்த்தா அதுவும் நம்மளுக்கு மைண்டில் இருக்காது, இதுவும் மைண்டில் இருக்காது. ஸோ அந்த சோம்பேறி லேசினஸ் தான் பெரிய டாஸ்க்கு. அதனாலே நான் வந்து இந்த ஃப்ளைஸ் மாதிரி பறந்துன்னே இருப்பேன், அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும். இப்போ அது கிடையாது, இப்போ இருக்குது. அதுதான் சொன்னேன். ஏன்னா இப்போது தேட்டர் விசிட்ஸாக நாங்கள் போயிட்டுருக்கோம் மாற்றி. முன்னாடி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இப்போ அக்கேஷ்னலாக இருக்குது. பட் அது இல்லாமலே இருந்திருக்கலாமே. இப்போ இந்த ஏலக்கானால இப்போ பிரியாணி டேஸ்ட்னால மாறப்போகுதுன்ற மாதிரி இதனால நிறைய இழக்கிறோம். ஸோ அதனால் அது இல்லாமல் இருந்திருக்கலாம். சூப்பர். நீ இருக்கலாம், பாயாசத்தில் இருக்கலாம், ஆனால் பிரியாணியில் இருக்காது. வெரி 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 நைஸ். ஓகே, நெக்ஸ்ட். என்ன வச்சிருக்காருன்னு தெரியல. வாவ், இஞ்சி. இஞ்சி இஸ் இப்போ நம்ம ஒரு இஞ்சி டீ குடிக்கிறதுக்கும் நார்மல் டீ குடிக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமாம். அது இறங்கும் போது ஆஹா அப்படிங்கிற ஃபீலிங், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெமரியோ? அதுதான் எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி டே ஒரு நாளும் அந்த ஒரு ஜிஞ்சர் டீ மாதிரி தான். ஜிஞ்சர் டீ தான். ஆமாம், நம்ம டெய்லியும் டீனாலே நம்ம என்ன டெய்லி தானே குடிப்போம். ஸோ டெய்லியும் டீயா? மோஸ்ட்லி காஃபி தான். காஃபி, டீ வந்து ஒரு வேறு வகை. பட் நம்மளுக்கு காஃபி, அந்த ஃபில்டர் காஃபி ப்ராப்பராக அந்த ஒரு டிகிரி காஃபி குடிச்சிட்டு. எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு நாள் டிகாஷன் சூப்பராக போட்டுருவாங்க, ஆனால் பாதி 6 நாள் அப்படியே தண்ணி ஆக்கி விட்டுருவாங்க. சரி ஓகே, அதை ஃபில்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்டா ஃபில்டர் காஃபிலே இவ்வளோ ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கீங்களேன்ற ஜோன். பட் மெமரியானா வந்து இது கமலா தேட்டர் விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவரோட அம்மா வந்து அவங்க குக் குமாரி ரொம்ப ஃபேன். அவங்க வந்து என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சிவாங்கி நானோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக போடுறது அண்ட் என்னோடய ஷோஸ் எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங். தேட்டர் விசிட் போகும்போது தான் விஷ்ணு ஃபோன் பண்ணி கொடுத்தாரு அவங்க அம்மா கிட்ட. பேசும்போது ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. சக்தி ரொம்ப பிடிக்கும், நான் அப்போதுலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். நூறுசாமி அவங்க வந்து எப்படின்னா செலக்டிவான மூவிஸ் தான் பார்ப்பாங்க. பட் நான் வந்து நூறுசாமி நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போயிட்டு இந்த மாதிரி சூப்பராக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதோட இப்போ உன்னை யாரெல்லாம் வந்து உனக்கு குக் கோமாளிலையோ நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த படத்தை அவங்க பார்த்தாங்கன்னா அது சொல்ல மாட்டாங்க, யூ டிட் இட், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்க, கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாங்க. அது பயங்கரமாக ஒரு அவங்க வந்து ரோஸ் மில்க் தான் கமலால் அவங்க தான் பண்ணி அனுப்புகிறாங்க, ரோஸ் மில்க் கோல்ட் காஃபி எல்லாம். பட் அது எனக்கு ஒரு ஜிஞ்சர் டீ மாதிரி இருந்துச்சு. வெரி வெரி ஸ்வீட். ஓகே, லாஸ்ட் ஒன் என்ன வச்சிருக்காரு? சர்க்கரை. ஆஹா, சூப்பர். அதாவது இது இருந்தால் இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும், இல்லைனா லைஃப் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு. அது ஐயோ, சுகரை இப்போ கட் பண்ணுறது தான் ஒரு டாஸ்காக இருக்குது. பட் பிடிக்குமா? அஃப்கோர்ஸ் சுகர். ஆனால் 40 வயசுக்கு மேலே பிடிக்காது.
நம்மளுக்கு பிடிக்கலனாலும் கூட அதுக்கு நம்மளை பிடிச்சிரும். ஆமா ஆமா. அது இப்போ ஸ்வீட்டான மெமரிஸா? யா ஸ்வீட்டான மெமரி. ஸ்வீட்டான மெமரிஸ்னா நிறைய கிட்ஸு. ஏன்னா இப்போ வரையும் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இவ்வளோ நாள் ஒரு பயணம் இவ்வளோ இருக்கும்போது அது நல்லபடியாக போய் ரீச் ஆகிருக்குன்ற ஒரு விஷயம். ஓகே ப்ராப்பராக ஏதோ பண்ணுறான், உருப்படியாக பண்ணுறான், அதுக்காக எஃபர்ட் போட்டு பண்ணுறான்ற. ஃபரானாக்கு அப்புறம் ஒரு ரீல்ஸ் பண்ணுற நான் பண்ணுற கண்ணோட்டமே மாறிடுச்சு. கடமைக்கு ஒரு பாட்டு பண்ணிட்டு போகிறதா இல்லாமல் அந்த சாங்குக்கு என்ன எமோஷன் தேவை அதை மட்டும் பண்ணு. இவங்கள மாதிரியே அப்படியே நீ பண்ணாத. இப்போ தனுஷா டைலாக் ஏதோ ஒன்று வருதுன்னா அதை சக்தி பண்ணால் எப்படி இருக்கும்னு நீ காட்டு. ஏன்னா நீ தனுஷர் பாட்டில் யாரும் எதிர்பார்க்கல, இன்னொரு வேர்சட்டைலாம் ஒருத்தன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி பாருங்க, அதை பார்த்துட்டு நிறைய கிட்ஸு சின்ன சின்ன பசங்க வந்து சொல்லும் போது அது பயங்கரம் ஸ்வீட்டு. ஏன்னா அது அந்த ஒரு இன்னசென்ஸ். இப்போது ஆர்ஜே பாலாஜி கூட நிறைய ஷோவில் சொல்லியிருப்பார் ஸ்டேஜில், குழந்தையாக இருக்கும் போது தான் அந்த இன்னசென்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. பட் இப்போ நீங்கள் எல்லாருமே அவங்கள மெச்சூர் ஆகிட்டு இருக்கீங்க. மெச்சூரிட்டி 16 வயசில் வந்தாலும் சூப்பர், பட் ஒரு 6 வயசுலேயே அந்த மெச்சூரிட்டி கொண்டு வரீங்க. அந்த அழகே அந்த இன்னசென்ஸ் தான். பட் இப்போ எல்லாருமே உங்களோட மைக்கை மாட்டி விட்டு எல்லாருமே ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் சம்பாதிக்கிறது நல்லது தான், பட் அந்த இன்னசென்ஸ் அந்த வயசில் தானே இருக்கும். இப்போ நான் சின்ன வயசில் நான் ஒரு மழையிலையா பண்ணுற விஷயங்கள் பண்ணும்போது சூப்பர், பட் இப்போ எல்லாருமே அது ஒரு மெச்சூரிட்டியாக நினச்சிட்டு ஒன்று பண்ணுறாங்க. பட் அது அந்த இன்னசென்ஸை கில் பண்ணுது. ஆனால் அந்த இன்னசென்ட்டான குழந்தைங்க உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் அதான் அந்த மரலையா அது ரொம்ப ஸ்வீட்டு. எல்லாருக்குமே அதானே. இப்போ தளபதிக்கு கிட்ஸை பிடிச்சிட்டாரு, எஸ்கேனாக்கு. ஸோ அந்த கிட்ஸு அது ஒரு எதிர்பார்த்து வர அன்பு இல்லைல்ல அது. ஆமாம் எதிர்பார்க்க அது வந்து ரொம்ப ஜென்யூனா சொன்ன மாதிரி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவங்களை பிடிக்குது. என்ன காரணம் எனக்கு இவங்களை ஏதோ இருக்கும். அது அவங்கள பிடிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். பிடிச்சிருச்சுன்னு ஓகே, பட் அதை பிடிக்க வச்சுட்டே இருக்கிறதுனா அதுக்கான வேலைகளில் அது பண்ணோம். அதுதான் சக்தி அவர் இருக்காருன்னா, சக்தி அண்ணா, சக்தி மாமா, வாட் எவர் இட் இஸ், அவங்க வருவாங்க, அவங்க பார்க்கணும், அவர் படத்தை பார்க்கணும். ஆமாம், இப்போ தேட்டர்லேயே நாங்கள் விசிட் போகும்போதெல்லாம் நிறைய கிட்ஸு பார்த்து அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரியலனாலுமே சக்தி அண்ணா அப்படின்னு சொல்லி அது செம்ம, அது சூப்பர். எனக்கு 2 ஃபேவரட். ஒன்று திருவண்ணாமலையில் அந்த ஃபோட்டோ எடுத்தது அசோக் அண்ணான்னு சொல்லிட்டு, அவர் வந்து அங்கே ஒரு ப்ரீஸ்டாக இருக்கார் அசோகனா. ரேண்டமாக நான் போய் அப்படி நாங்கள் பழக்கமாகி இப்போ ஒரு அண்ணன் தம்பி மாதிரி லிட்டலி நாங்கள் 2 பேரும் திருவண்ணாமலைக்கு போனால் அவர் என்னை பார்த்துப்பார். அவங்க சைட்ஸாக நிறைய பெரிய ஃபேமிலி. ஸோ இப்போ திருவண்ணாமலைக்கு ரொம்ப இவ்வளோ ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் அசோகனா தான். ஸோ அப்புறம் வந்து அசோகனா அணி ரொம்ப பழக்கம். ஏன்னா அணி எப்போ வந்தாலும் அசோகனா மூலமாக வருவார். ஸோ அப்படி நானும் நைட்டு கிளம்புறேன், நான் கிளம்பி ரீச் ஆகிற டைமில் அணியும் நாளைக்கு வராதுன்ற மாதிரி எனக்கு விஷயம் ஆமாம். ஸோ ஏன்னா அசோக் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ ஏன்னா அணி வந்து நாங்கள் ஒரு வாட்டி சூப்பர் சிங்கர் ஸ்டேஜில் பார்த்துருக்கோம், நாங்கள் பேசியிருக்கோம். ஹலோ நான் எப்படி இருக்கீங்க. பட் இப்போ அவ்வளோ 4 to 5 years ஆகிடுச்சு. அப்புறம் வந்துட்டு எப்பவுமே ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம் திருவண்ணாமலையில், அவர் மெஸ்ஸு. அங்கே உட்காந்து நான், அசோக் அண்ணா, அப்புறம் இன்னொரு அண்ணா, அப்புறம் இன்னொரு 3 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து இறங்கிட்டோன்னே உள்ளே வந்தார். அப்புறம் அசோகனா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சக்தி என்னோட தம்பி, சக்தி தெரியுமே அப்படின்னாரு. தெரியுமேவா, ஐயோ எனக்கு இது இன்னும் ஷாக்கு. அப்புறம் உட்காந்து அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கோயில் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் கோயில்னு சொல்லிட்டு அசோகனாவோடது. ஸோ அங்கே போயிட்டு வந்திருந்தார், கூடயே போயிட்டு கோயிலில் ஆமாம் சுற்றிட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி படம், இந்த மாதிரி 100 சாமி ஒரு படம் வருதுண்ணா. ஓ அப்படியா, ஓகே சூப்பர். எப்போ இந்த மாதிரி